ஹே கைஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைடா இங்கிட்டு இல்லைடா, கேமராவை திருப்படா, தங்க கூட நிற்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவாலுவேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே ரைட், இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே ஒரு இதை ஃபைண்ட் எக்ஸ்ப்ளோர் நோட்டுன்னு ஒரு பர்சூட் மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. அதுக்காக போய் தேடி போய்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது, அதனால் போயிடலாம் போல். 200 மீட்டர் தான் காமிக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியலை. இங்கே சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டு, பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி நம்ம டேஞ்சரஸான அனிமல்ஸ் எல்லாம் டேம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ரேப்டர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் டேம் பண்ணணும். இங்கே ஒரு எக்கு கிடக்குது நண்பர்களை, எடுத்து வச்சுக்குவோமா, இதுக்கும் யூஸ் ஆகும். பேராசர் இருக்கான். சரி ரைட்டு, அந்த டைனோஸ் நம்மளை வந்து அடிக்காத வரைக்கும் சரி. அங்கே ஒரு பேராசரஸ் நிற்கிது, ஒரு அதோடைய முட்டையை கூட இருக்கலாம். இங்கே தான் இங்கே காமிக்கி இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பெட்டி தான் எக்ஸ்ப்ளோர் நோட்டுன்னு நினைக்கிறேன். இதில் அப்படி என்ன கிடைக்கும்னு தெரியலையே. ஏதாவது கிடைக்குமா? எக்ஸ்பி கிடைக்கும்னு தெரியும். ஆமாம் நண்பர்களே, இதில் வந்து எந்தெந்த டைனோசருங்கிற இதெல்லாம் கிடைக்கும், டைனோசரோடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ரைட்டு, நமக்கு ஒரு லெவலப் ஆகிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் பூஸ்ட் ஆகும் நண்பர்களே. லெவலப்புக்கும் எவ்வளோ நேரம்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. கொஞ்சம் நேரம் பூஸ்ட் ஆகும். அது நல்லது தானே. நமக்கு பூஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது பர்சூட் முடித்தோம்னாலும் நமக்கு டக்குன்னு கூடும், நல்லா எக்ஸ்பி ஃபாஸ்ட்டாக அதிகமாக. ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெகா பிரானாவை கொள்றதுக்கு மெகா பிரானா இல்லை நண்பர்களே, டிலோபிசாரஸை கொள்ளணுமா. ஃபைண்ட் அண்ட் கில் டிலோபிசாரஸு. ரைட்டு, டிலோபிசாரஸே வெளியே வாடா, அம்பு வச்சுருக்கோம் நண்பர்களே. செஞ்சாச்சு. இப்போ எங்கே இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதி தான். டேய் மண்டா, இங்கிட்டு வாடா. 2 அடி போட்டால் போதும், ஒரு அடி அடித்தாச்சு ஏற்கனவே. டக்குன்னு இன்னொரு அடி அடித்து முடிச்சு விட்ருவான். அவனை துப்புறான் பாருங்கள், ஆசிட் வாயன். நீ துப்புறா மட்டும் ஒன்று விட்டுருவோமா, அவ்வளோதான் நண்பர்களே. அவனை முடிச்சு விட்டாச்சு. ரைட்டு, இவன் உள்ள லெதரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். முதல்ல இவனே மாதிரி இன்னும் ஒரு 2 பேரை தேடி கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்கானுங்கன்னு தெரில, பரவாயில்ல தேடிப்போம். இது என்ன நண்பர்களே, சேவிங். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு 2 பேரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இவன் மேலே அம்பு விட்டேன். சைடில் பார்க்க மறந்துட்டேன் நண்பர்களே. நான் வந்து லெஃப்ட் சைடில் தான் ஒருத்தனுங்க கவனிச்சேன். ரைட் சைட்லேருந்து ஒருத்தன் திடீர்னு எங்கேருந்து ஓடியாந்தான். அப்புறம் அவன் நம்மளை பிடிச்சி ஒரு 2 கடி கடிச்சு வச்சுட்டான் நண்பர்களே. பாருங்கள், துப்பி விட்டானா, துப்பி கட்டப்பா. டாய் வடையா. அதுக்கடுத்து அம்பை வச்சு நம்ம எதுவாக கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவனை ட்ராக் பண்ணி சட்டுன்னு ஒரு அடி அடித்து செத்து போயிட்டான். ஏன்டா இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னே துப்பு என் கண்ணை ஃபியூஸ் போக வச்சு கஷ்டப்பட்டேன். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான அம்பு கிடச்சிருந்துச்சு. லெவலப்பும் ஆயிருக்கு. சூப்பரே, கிடைச்ச வரைக்கும் லாபம். லெவலப் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஃப்டிங்க்கு போடவான்னு யோசிச்சேன். வேண்டாம், ஹெல்த்துக்கே போடணும்னு போட்டு விட்டேன். கிராஃப்டிங்க்கு ஓவராக போட்டு விட்டேனோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் ஏறுற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லை நண்பர்களே. அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது ஆரம்பிச்சு விட்டாச்சு. நான் இந்த டிலோபிசாரஸை வந்து டேம் பண்ண சொல்லியிருக்காங்க. டிலோபிசாரஸை டேம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. இவன் வந்து ஒரு இடத்துல தான் நண்பர்களே துப்புவான். அந்த துப்புறதெல்லாம் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்படி அங்கிட்ட இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனே குழம்பிடுவான். அதுக்கடுத்து 2 அடி போட்டிங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிடுவான் மண்டையனை. அவ்வளோதான், டேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து மீட் எடுத்து நீங்கள் வச்சா போதும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே டேம் ஆகிடுவான் மண்டை கசாயம். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேம் ஆக ஆரம்பிச்சிட்டான். இன்னும் நான் வந்து அவன் முடிய போகும்போது அந்த முடிய போகுது நண்பர்களே. கடைசியில் ஒரு வழியாக மண்டை கசாயம் முடிய போகிறான். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இவன் பேர் என்ன வைக்கலாம், நீங்களே ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். ரைட்டு, இவனுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ கொடுத்துருவோம். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டோம் வீட்டு வரைக்கும். வாடா சீக்கிரம் வா. இவனுக்கு வந்து பேர் வந்து டிலோபிசாரஸ் 1னே வைப்போம் இப்போதைக்கு. அதுக்கடுத்து ஏதாவது பேர் வேணுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி வைப்போம் சும்மா. ஓகேவா, டிலோபிசாரஸ் 1 இது வந்து. ஓகே ரைட்டு, ஓகே வச்சாச்சா. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த பர்சூட்டுக்கு போக வேண்டியதான். டேய் வாடா, ஃபாலோ பண்ணுறா, வீட்டுக்கு வாடா தம்பி, வீட்டுக்கு வந்து பாட்டு தூங்கு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கெயினாகவும் ஆயிருக்கு. சூப்பரு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒரு பர்சூட் இருந்துச்சு. இந்த பர்சூட்டையும் முடிக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் இன்றைக்கி.
இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதுக்கடுத்து ஒரு குக்கிங் பாட்டுன்னு ஒன்று அன்லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஸ்கின்னாக அதில் வந்து தண்ணி அடைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். லேண்டில் எங்கேயாவது சர்வே பண்ணி போகும்போது யூஸ் ஆகும். ரைட்டு, வாட்டர் ஸ்கின்னில் தண்ணியை நிரப்பியாச்சு. கிராஃப்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னடா வாய் வேறு ஜாம் ஆகுது இன்றைக்கி ஒரே. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து குக்கிங் பாட் ரெடி பண்ணணும். குக்கிங் பாட்டுக்கு என்ன தான் தேவைன்னு தெரியலை. ஃப்ரெஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த பர்ஷூட் பேர். குக்கிங் பாட்டுக்கு நிறைய ஸ்டோன் தேவைப்படுது. ஸ்டோனை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிராஃப்டிங்கை போட்டுருவோம். அவ்வளோதான் நண்பர்களே. தேவையான அளவுக்கு ஸ்டோனை கலெக்ட் பண்ணியாச்சு. 75 ஸ்டோன் கிடச்சி நம்ம எப்படியோ கலெக்ட் பண்ணி கிராஃப்டிங் போட்டாச்சு. நம்ம பாய்ஸ் வேறு எவனையோ போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க. டிலோபி சாரஸ் நினைக்கிறேன். ஏன்டா நீ வந்து என்கிட்ட அடி வாங்கின எங்கள் கேங்கிட்ட? வாங்கடா, அங்கே போயிடாதீங்கடா. வேறு பிரானா முடிச்சு விட்ட போகிறான். இங்கிட்ட வாங்க. இவனுங்க வேறு வச்சு மேய்க்கிறது கஷ்டமாக தான் நண்பர்களே இருக்குது. வாங்கடா. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கடா அவ்வளோ தூரம் போனீங்க? இவ்வளோ நேரம் இங்கே தான்றா நீங்கள் இங்கே நின்றவனுங்க எவ்வளோ தூரம் போயிருக்கானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிலாபி சாரஸ் ரொம்ப எடுத்துட்டு அவ்வளோ தூரம் ஓடி இருக்கான். இந்த இடத்துல இவனுங்கள்லாம் நிப்பாட்டிடுவோம். ஓகே ரைட்டு, இவனுங்க நிப்பாட்டியாச்சு. இனி அடுத்த வேலையை பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? இப்போதைக்கு இந்த பர்ஷூட்டை முடிப்போம். இந்த பர்ஷூட்டுக்கு வந்து இன்னும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இதுவும் நம்ம வந்து இந்த குக்கிங் பாட்டை வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இனி நம்ம எடுக்க மாதிரி இருக்கும். அப்டைன் எக்கு வந்து எடுக்கணுமா? எக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கங்கே டூடு பாயிலுக்கு முட்டையை போட்டு வச்சுருப்பானுங்க. டூடு எக்கு தான் எதுக்கு தேவை போல். ரைட்டு, டூடு எக்கு வந்து எங்கேயாவது தேடினோம்னாலே கிடச்சிரும். எங்கேயாவது கீழே எங்கேயாவது கிடக்கும், பார்த்துக்கிட்டே போனோம்னாலே கிடச்சிரும். இது என்ன டூடுடா? இது வந்து என்ன டூடு தெரியலை. சரி, இது முட்டை போடலாம். நம்ம டூடு ஒரு வேளை முட்டை போடுமா? நம்ம டூடு பக்கத்தில் போய் பார்ப்போம் நண்பர்களே. நம்ம டூடு வந்து ஃபீமேலாக? மெயில் நண்பர்களே, வாய்ப்பு இல்லை, முட்டை போடாது. ரைட்டு, வேறு ஏதாவது? இது வந்து என்னதுடா? இது என்ன? இது ஃபீமேலு, ஆனால் முட்டை போடல. ரைட்டு, கடைசியில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல முட்டை கிடச்சிருச்சு. என்னடா அது கையில் வரமாட்டேங்கி நண்பர்களே. என்ன நண்பர்களே, இது நமக்கு பார்த்து நேரம் பார்த்து ப்ராப்ளமாக வருது. நானும் எடுத்து பார்க்குறேன், வரமாட்டேங்கிற. எப்படியாவது கையில் வந்துடுறா. கடைசியில் வந்துடுச்சு நண்பர்களே. எடுத்தாச்சு. இந்த முட்டையை கொண்டு போய் இனி வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடடா, என்னதான் ஆகுது நண்பர்களே? ஸ்டக் ஆகுது. யாரா அது? கார்போனியமும் உன்னைய நான் என்னடா பண்ணேன்? பாவம், என்னையே வந்து பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, நம்மளை இன்றைக்கி பொலன்னு பொழக்கணும்னு ஒரு இதோட வந்துட்டான் போகலாம். அது ஒன்றும் இல்லை, முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அலைஞ்சேன்னா அப்போ கார்போனியன் கையும் தூக்கிட்டேன். அதனால தான் அவன் வெறியாகி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறான். அந்த அப்பாவே டூடு மேலே ஏன்டா போச்சு டார்கெட்டு? இங்கிட்டு நான் இவன் மேலே வச்சேன்டா. ராப்டர் போய் ஒரு அடியிலே டூடு போய் செத்து போயிடுவானே. சரி விடுங்க, அவன் நேரம் அப்படி ஆகிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? முடிச்சு விடுங்கடா அந்த கார்போனியத்தை. நம்மளுடைய பங்குக்கு நம்ம அம்பச்சு ஒரு அடி அடித்தா போதும். அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சிருக்கும். எப்படினாலும் அப்படி ஒரு இழுத்து ஒரு விட்டோம்னா போதும், அவனுக்கு சோழி முடிஞ்சிச்சா சொன்னேனா? அதான் நம்ம அம்பு பவர் நண்பர்களே. அது நம்ம ராப்டருக்கு அப்டேட் வந்திருக்கு நண்பர்களே, லெவலு. ரைட்டு, கொஞ்சம் மீட்டை எடுத்துக்கிடுவோம். நம்மகிட்ட வேறு கம்மியாக தான் இருக்குது, சாப்பாடு இல்லை. நம்ம இதை குக் பண்ணால் தான் நமக்கு அடுத்து சாப்பாடு கிடைக்கும். ராப்டருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு நண்பர்களே. என்ன, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே போதும் போல் அந்த குருவி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு நண்பர்களே. வந்து கியான்னு கத்திட்டு. ரைட்டு, இவனுக்கு ஹெல்த்துக்கு லெல் போட்டாச்சு நம்ம ராப்டருக்கு. இனி நம்ம இதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்போம். எக்கை எடுத்து உள்ளே வச்சு பார்ப்போமே. அடுத்து இன்னும் என்னதெல்லாம் இன்க்ரீடியன்ட் வைக்கணும்னு. ரைட்டு, ஒன்றும் செய்ய முடியாது. எக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் இருந்தால் தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை காமிக்கும் போல். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கலெக்ட் பண்ண பிறகு மொத்தமாக போட செய்ய முடியும்னு நினைக்கிறேன். சரி, கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு செய்வோம். சேவ் ஆகுது. சேவிங்னு ஏன்டா எத்தனை வாடு தான்டா. ராக் கேரட் எதில் கிடைக்குங்கிறது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராக் கேரட் வந்து எனக்கு தெரிஞ்சு புஷஸில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குது. அதை வச்சு நம்ம தேடி பார்ப்போம். ரைட்டு, புஷஸ் எல்லாத்தையும் நானும் தேடி பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் கிடைக்கிறது கஷ்டம்தான். தேடி பார்ப்போம். இருந்தாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், தும்மல் வந்துடுது. குருவி எங்கே இருந்தால் அது வந்துடுது. ஆக மொத்தம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே விடாதீங்கடா. ரைட்டு, நானும் அப்போலேருந்து கலெக்ட் பண்ணி பார்க்கேன். ஒரு ராக் கேரட்டாக கிடச்சிடும்னு. ஒரு ராக் கேரட் கூட கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. நமக்கடை மட்டும் ஏன்டா இப்படி வச்சு செய்கிறீங்க நீ மட்டும்? சரி,
வாங்க இப்போதைக்கு ஒரு ரா கேரட் கிடச்சிருக்கு. இதை எப்பயாவது இது கெட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இன்க்ரீடியன்ஸை சேர்த்து முடிப்போம். இன்னும் வாட்டர் ஸ்கின்னில் வேறு வாட்டரை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த வேலை இருக்குது. ரைட்டு, நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம கையிலே வச்சுருக்கோம். குக்குடு மீட்டு தேவை, ஒரு குக்குடு மீட்டு தேவை. அதுக்கடுத்து 3 ஃபைபர், கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மீஜோ பெரிஸ். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூடு எக்கு, அதுக்கடுத்து ஒரு ரா கேரட்டு. அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கடுத்து வாட்டர் ஸ்கின்னு. இதெல்லாம் போட்டு குக் பண்ணோம்னா நமக்கு கிபிள் ரெடி ஆகிடும். கிபிள் வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க கிபிள் வச்சு என்ன செய்யணும்னு. ஓகே, கிபிள் எதுக்கு யூஸ் ஆகணும்னு தெரில. ஏதோ நியூட்ரிஷியன்னு போட்டிருக்காங்க, கரெக்டான நியூட்ரிஷியன் கொடுக்கும்னு. ஆனால் எதுக்கு கொடுக்கும்லாம் எனக்கு தெரியாது நண்பர்களே கிபிளை பற்றி சத்தியமாக. அதனால் உங்களுக்கு கிபிளை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என் கமெண்டில் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க நண்பர்களே. ரைட்டா, அதுக்கடுத்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு ஆர்க் அல்டிமேட்டில் எப்படி மல்டிப்ளேயர் ப்ளே பண்ணணும்னு. அதில் நிறையா சர்வர்ஸ் உண்டு ப்ரோ. அதில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளே பண்ணலாம். நம்ம ஆர்க் அல்டிமேட்டில் தான் மல்டிப்ளேயர் இருக்குது, ஆர்க்கு எவால்வேஷனில் மல்டிப்ளேயர் இல்லை. ஓகேவா, ரைட்டு. நான் பழைய வருஷம் தான் ஏற்றினேன். நான் வந்து எப்படி ஏற்றினேன்னா கூகுளில் போய் தான் ஏற்றினேன். ஏன்னா என் மொபைலுக்கு வந்து ஆர்க் அல்டிமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செட் ஆகலை. ரைட்டு, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சாச்சு. கிபிளை எடுத்துருவோம். ரைட்டு, அடுத்து இனி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பியோமியான் 3ங்கிற இதை அன்லாக் பண்ணியாச்சு நண்பர்களே. இந்த பியோமியான் 2 நினைக்கிறேன். ஆமாம், பியோமியான் 2 செகண்ட் பியோமியான். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது தான் பாருங்கள். வாயுமுறை மந்திரங்களே தான். டக்குன்னு அடுத்து வீடு கட்டுறது வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா டென்ஷன் ஆகிடுவீங்க. ரைட்டு, அவ்வளோதான், வீடை முடிச்சாச்சு நண்பர்களே. டக்குன்னு முடிச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு வீடு கட்டுறதுக்கே, நிறையா கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் பொறுமையாக வீடு கட்டி முடிச்சுட்டேன். இனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த எதுக்கு போக வேண்டியதான். இதில் என்ன பர்ஷூட் எடுக்கன்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. எனக்கு வந்து போட்டோ இன்வெர்டிபிரேட்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட் பிரானா, மெகா பிரானானா தெரியும். நம்ம வேட்டையாடணும். மெகா பிரானாஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறையா இருக்குது. அதனால் இவனுங்களை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களே. பேசாமல் இந்த பர்சூட்டே எடுத்து முடிச்சிட வேண்டியதான். ரைட்டு, வியூ என்கிராம்ஸ் எங்கடா போச்சு? இந்த இருக்குது பாருங்கள் ஸ்பியரு. இந்த ஸ்பியரை வச்சு தான் போட்டு தள்ளணுமா? மெகாபிரான் அவன் போட்டு தள்ளுறது ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனால் அவனுங்க இடத்துல இப்போ அவனுங்களை அடிக்கிறது தான் கஷ்டம். தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா நம்மளை போட்டு பொலபொலன்னு பொழந்துருவானுங்க. அதுவும் நம்மளை கடிச்சு எங்கேயா எடுத்துகிட்டு போய் வச்சு பொழப்பானுங்க கூட்டத்துக்குள்ளே. அதான் அவனுங்க கிட்ட இருக்க ப்ராப்ளமே. ரைட்டு, இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னால் சரியாக பேச முடியல நண்பர்களே, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்காகயாவது ஒரு லைக்கையாவது போடுங்கய்யா, ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதானே, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அடுத்த வேலைக்கு போவோம். ஹண்ட் மெகாபிரானா இதங்கிறத ஆரம்பிச்சு விட்ருவோம் பர்சியூட்டை. ரைட்டு, ஆரம்பிச்சு விட்டாச்சு நண்பர்களே. வீட்டு பக்கத்துலேயே மெகாபிரானாஸ் நிறையா சுற்றிட்டு இருந்துச்சு. அதை போய் போட்டு தள்ளுவோம் வாங்கிக்க. இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இங்கே இந்த இடத்துல இறங்குனா கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஆழம் கிடையாது. எங்கடா இருக்கீங்க மெகாபிரானாஸ்? வந்துட்டேன்டாண்ணா. நம்ம தேடும்போது ஒருத்தர் வரமாட்டான். ஆனால் நம்ம இந்த வட்டாரிங்க பாருங்க, எங்கேருந்தாவது வருவானுங்க. சிட்டா நம்ம தண்ணிக்குள்ளே நம்ம கால் பட்டாலே அவனுங்களுக்கு தெரிஞ்சிடும், இங்கே தான்டா வந்திருக்கான், அவனை இன்றைக்கி விட்டக்கூடாதுன்னு. 3 பிரானாஸா, சூப்பரு. ஒரே இடத்துல 5 பிரானாஸ் வந்துருந்துச்சுன்னா நல்லா வந்திருக்கும், நமக்கு வேலையை முடிச்ச இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா மெகாபிரானாஸை சிக்கின பிறகு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே இல்லை நண்பர்களே இந்த மெகாபிரானா மண்டையனுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் என்டைய கையில் சிக்கினானுங்க. இப்போதைக்கு 3 பண்ணியிருக்கேன். ஸ்பியருக்கும் லூட் இல்லை, ரிசோர்ஸ் இல்லை, இனி கிளைம் பண்ணவும் முடியாது. சரி, கையில் இருக்கிறத வச்சு முடிப்போம். ஸ்பியரை வச்சு ஒரு இது ஹண்ட் பண்ணினாலும் போதும். அதுக்கடுத்து உள்ளதை நீங்கள் ஹண்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்களாம் மெகாபிரானாஸ் இருக்கீங்களாடா? நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு மெகாபிரானா இருக்குது நண்பர்களே. அதனால் இந்த இடத்துல வந்து முடிச்சு விட்டுறலாம். டெய் பிடிச்சி கடிக்கிறீங்கடா, பொறுமடா, ஏன்டா இப்படி கடிக்கிறீங்க? வரங்க நண்பர்களே, எப்படி போட்டு நம்மளை போட்டு வெறி நினைக்கிறேன் அவனுங்களுக்கு. உன்னை கடிச்சு போட்டலாம் வரமாட்டேன். இங்கே என்னடா 3வது நீ யாரா கோமாளி? சரி, ஸ்மூத்திங் பாமா இது என்ன செய்யுங்கிறதையும் சேர்த்து கமெண்டில் போடுங்க நண்பர்களே. எதுவுமே தெரியாது எனக்கு. ஸ்மூத்திங் பாமு இந்த கிபிள்லாம் பற்றி எனக்கு தெரியாது. அதை மட்டும் நீங்கள் கமெண்டில் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேவா? ரைட்டு, இப்போ வந்து லெவலப் ஆகிருக்கு. லெவலப் சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் நிறைய லெவலப் போயிடும்னு நினைக்கிறேன். இப்போவே 17வது லெவல் வந்துட்டேன். இப்போ மெலி டேமேஜுக்கு போட்டு விடுவோம்.
இதை வந்து மினி டேமேஜ் போட்டு விட்டால் தான் நல்லது. இனி கொஞ்சம் மினி டேமேஜ் போட்டுவிடும். சரி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.